ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு ஒரு டார்ச்சர் தான். பட் அது வந்து ஒரு சேஃப்டி. நம்ம வந்து ஒரு ஒரு நெஸ்ட் மாரி அது. நெஸ்ட் இல்லாத பேர்டு வந்து வானத்துல பறந்துட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்ச நாள் நம்ம டயர்டா இருக்கும்போது வந்து வீட்ல வந்து இளைப்பாடுறதுக்கு ஒண்ணு தேவை. மேம் அவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மக்களுக்கு நீங்க இப்படி சிரிச்சிருந்தீங்க. இல்ல அவரு இல்ல ஃபேமிலினா டார்ச்சர் என்ன டார்ச்சர் இப்ப புரியுது நான் எதுக்கு அப்பத்துல இருந்து சிரிக்கிறேன்னு. அவங்க ஏதோ வந்து ஐடியலைஸ்டு ஸ்டோரி சொல்லிட்டு கஷ்டம்னா நான் எங்க 2 பேரும் இல்லை, எவரிபடி. அப்போ வந்து ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், கஷ்டம் இல்லைங்களா? சங்கில போறதுக்கு வந்து ஒரு மோட்டர் பைக் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம். மேரேஜுங்கிறது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி. அந்த ரெண்டுத்துக்கும் ஒன்று இறங்கக்கூடாது, இறங்கினா கவுந்து போயிடும். Correct. ஸோ வி ஹவ் டு அட்ஜஸ்ட் ஈச் அதர். அப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் வந்து என்னன்னா, அது இல்லைனாலும் வந்து உங்களுக்கு வந்து வேகப்பாண்டாயிருவீங்க. அது இதுவாக இருக்காது. அப்போது அது எல்லாரும் குடும்பத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து நீ மாதிரி அப்பாவை பார்த்து இல்லை இது மாதிரி இவங்க வந்து இப்போ குரல் பண்ணுறாங்க, இல்லை வந்து அப்பாவோட கேரியர் இது அப்படி கிடையாது. நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நமக்குன்னு ஒரு இது இல்லைன்னா நம்ம மென்டல் ஆகிடும், பைத்தியம் முடிச்சிடும். ஒரு நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் சின்ன கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்மலாம் பைத்தியம் முடிச்சு அலைவோம் ஒரு கட்டத்தில். அப்போ அதனால் வந்து ஒரு ஃபேமிலிங்கிறது வெரி வெரி வெரி. ஆனால் அந்த ஃபேமிலி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆலோசிச்சு அப்புறம் சூஸ் பண்ணணும். உடனே போயிடாத எதுவும் ஒன்று. அது பிஃபோர் மேரேஜுங்கிறது வாட் எவர் இட்ஸ், ஆஃப்டர் மேரேஜுங்கிறது அது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து வெரி குட் அட்வைஸ் சொல்றேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு 23 ஃபர்ஸ்ட் டைம் 34 இயர்ஸ் பரவாயில்ல மேம், கேட்கலாம் மேம், தப்பு இல்ல மேம். போர் அடிக்கலாம். அது வந்து யதார்த்தத்தை வந்து சார் சொல்றேன். நீங்க வந்து மேம் இதுக்கெல்லாம் வெளியே வந்து செஷன்ல வச்சு காசு வாங்கிட்டு இருக்காங்க மேம். இந்த மாதிரி பேசுறதுக்கு ஃப்ரீயா சொல்றேன். யூனியன்ல ஃப்ரீயா பண்றாங்க. ரொம்ப சோஷியல் சர்வீஸ் ஆயிடுச்சான்றாங்க.